அண்ணன் சீரு மாமன் சீரு குடும்பத்துல ஒருத்தரா பேசுறாரு, எப்படி அதை பாக்க சூப்பரா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு எப்படி சொல்றது, வீட்டுல நம்ம எப்படி நம்ம அண்ணன் கூட நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி சொல்லுவாரோ அந்த உரிமையா அவர் சொல்றாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த விஜய் திரிஷா மேட்ல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிலாம் தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க ஒருத்தவங்க நல்லவங்க மேல எவ்வளவு பேரு சொல்லுவாங்கதான், அதுக்கு நான் பெருசா நினைக்கிறேன். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை சார் சொன்னது மட்டும்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவ்வளவுதான். மகளிரோட ஆதரவு விஜய் அதிகமா தான் இருக்கு. நான் கண்டிப்பா எங்களிடம் இல்லாம நிறைய பேர் நாங்க பெண்கள் தான் ஓட்டு போட வைப்போம், அவரை ஜெயிக்க வைப்போம். விஜய் பேச பேச நிறைய பெண்கள் கீழே அழுவதை பார்க்க முடியாது. உண்மையா அப்படி இருந்துச்சா? அழுதுட்டேன் சார், அழுதுட்டு தான் வரேன் உள்ள இருந்து. அது செயல்படுத்துவாரு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அண்ணன் சீரு மாமன் சீரு சொல்றாங்க, அவர் குடும்பத்துல பேசுறாரு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதா? ஆமா சார், கண்டிப்பா ஃபீல் ஆகுது. எங்க கூட பிறந்த எங்க அண்ணன் எப்படி சொல்றது, எங்க எல்லாருக்குமே யாருக்கும் எந்தெந்த ஒருவரையும் எல்லா ஒருவையும் ஃபில் பண்றதுக்கான மொத்த ஒரு தகுதியும் அவருக்கு இருக்குது. திட்டம் போட்டாரு பாத்தீங்களா, அது ரொம்ப சம. எவ்வளவு பெண்கள் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா இதுல இந்த சமையான திட்டம் போட்டாரு பாருங்க, அதுல அவரு அடிச்சுக்கவே முடியாது. இப்போ இந்த விஷயத்துல பெண்ணோட வாக்கு நிறைய குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா கண்டிப்பா கிடையாது. ஸ்டாலினை விட இவங்கதான் எல்லாரோட ஓட்டும் தளபதிக்கு தான் வரும்ன்றது. சிஎம் தளபதி தான், அவர் தான் வருவார். நாங்களும் அதான் சொல்றோம், நெக்ஸ்ட் சிஎம் தளபதி தான், வேற யாருமே கிடையாது. வேற எந்த ஒரு ஸ்டார்டிங் நேமும் கிடையாது. எடுத்த உடனே டிவிக்கு தளபதி விஜய் தான், வேற யாருமே கிடையாது.